முருகன் துணை. இன்றைக்கி வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரதுனால முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம விரதம் இருந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும். முருகர் சிலை, வேல் இதெல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாமி கும்பிடலாம். நான் இன்றைக்கி 5 வித பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி சாமி கும்பிட்டுருந்தேன். நான் இன்றைக்கி அவல் கேசரி செஞ்சு இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டேன். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை வைக்கலாம். முருகன் மந்திரம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி முருகர் மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம்ன்ற மந்திரத்தை 6 முறை சொல்லிவிட்டு என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாம் என்ன விரும்பி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஆனால் சில சோதனையோடு தான் கொடுப்பாரு. கஷ்டம் வருதுன்னு அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்பிக்கையோடு இருங்க. ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டோம்னா 100% நம்புங்க, கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பாரு. நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அதுக்கான முயற்சி நம்மளும் பண்ணினோம்னா தான் நம்மளோட வேண்டுதலும் நிறைவேறும். ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்கள் விரதத்தையும் நல்லபடியாக இருந்து முருகர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நல்லபடியாக நடக்கணும்னு நம்பிக்கையோடு வேண்டிக்குங்க. காலம் கடந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு